குடும்பத்தில் சண்டைகள்லாம் குறையறதுக்கு உண்டான நேரம். நல்ல வார்த்தைகளை பேசி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வார்த்தைகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 11ஆம் வீட்டதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தும். 4ஆம் வீட்டதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர் யாரோ ஒருத்தர் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான காரணியாக இருப்பார். இந்த 11ஆம் வீட்டு அதிபதியினாலே அவர் மரியாதை கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கு அவர் கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம். ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கேதுவோடு இணையிறதுனால. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பாரு அழுதுட்டுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் சாதகமாக இல்லைன்னு அர்த்தம். குரு சாதகம் இல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சுக்கிரன் சாதகமாக இல்லை அப்படின்னா சந்தோஷம் இருக்காது, சுக வாழ்க்கை இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது. குறிப்பாக உங்களுக்கு திருமணம், தாம்பத்திய சந்தோஷம் இருக்காது. இது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருந்தால் தான் சாப்பிட முடியும். நீங்கள் ஹோட்டலுக்கு போனாலும் உங்கள் நேரம் போனீங்கன்னா அங்கே போய் எல்லாம் பழசாக தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா அங்கேயும் போய் இட்லியும் தோசையும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தில் சந்தோஷமான அனுபவத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டால் இந்த சுக்கிரன் தான். என்டர்டெயின்மெண்ட்டுக்கான கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் கோச்சாரத்தில் ஒழுங்காக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. கோச்சாரத்துலேயும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததுன்னா உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் அதுக்கு உண்டான பரிகாரத்தோடு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த சுக்கிர பயிற்சியை போட்டுட்ருக்கோம். உடனே எல்லோரும் வியூஸ்க்காக போடுறாங்க அப்படின்ட்டு. வியூஸ்க்காக போடணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்குன்னு சில வேண்டாத டாபிக் இருக்குது. அதெல்லாம் எடுத்து போட்டால் எங்களுக்கு வியூஸ் வந்துடும். எங்களுக்கு வியூஸ்க்காக இல்லை, எங்களுடைய கடமை இதை உங்களுக்கு நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தன்னுடைய நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி கூட நட்பு கிரகத்தினுடைய வீடு, சந்திரனுடைய வீடு. சிம்ம ராசி சூரியனுடைய வீடு. சூரியன் சுக்கிரனுக்கு நேர் எதிரி. ஏன்னா குரு டீச்சர் சூரியனுக்கு, சுக்கிரன் அசுரர்களுக்கு டீச்சர். இவங்க 2 பேர்த்துக்கும் ஒத்து போகாது. அதனால் இந்த சுக்கிரன் எதிரி வீட்டில் போய் உட்கார்றதுனால சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழப்பங்கள் என்ன மாதிரி குழப்பங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். துலா மாதம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாத பிறப்பு. துலா மாதம் அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இதில் செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வரார். அந்த சிம்ம ராசி அதிபதியான சூரியன் கன்னி ராசியில் புதனோடு சேர்ந்துருக்கார். இதில் புதன் தன்னுடைய உச்சஸ்தானத்தில் இருக்கார். இந்த அமைப்பின் மூலமாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரை சிம்மராசியில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் சுக்கிரன் தரக்கூடிய நற்பலன்கள், சங்கடமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் 14லேருந்து அக்டோபர் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிரன் கேதுவோடு இணைய போகிறாரு சிம்ம ராசியில். கன்னி ராசியில் சூரியனும் புதனும் இணைந்துள்ளார்கள். செவ்வாய் துலாம் ராசியில் குருவின் பார்வையில் இருக்கார். கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி வக்கரமாக இருக்கார். நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரமாக இருக்கிறதுனால சில மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அது என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் அக்டோபர் மாத கடைசியில் தான் புதன் விருச்சிகத்துக்கு போகிறார். புதன் விருச்சிகத்துக்கு, அதாவது கன்னியிலேருந்து துலாம், துலாத்துலேருந்து விருச்சிகம், இப்படி 2 இது போகிறதுனால
அக்டோபர் மாதம் வரைக்கும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் ஏற்படும். அது அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதிக்கு மேலே, அக்டோபர் 9 கன்னிராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகும்பொழுது புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படும். அந்த பீரியட் வரைக்கும் எப்படி இருக்குது, அந்த அக்டோபர் 9ஆம் தேதி வரை எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள்? ஏன்னா செவ்வாய் குரு பார்வை விட்டு விலகிறதே ஒரு பெரிய விசேஷம்னு நம்ம செவ்வாய் பயிற்சியில் சொல்லியிருக்கோம். அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் உங்களை அழைக்கின்றேன். வாருங்கள், உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம். கடகராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் பாதகாதிபதி ராசியில் இருந்து கொண்டு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆனால் சுக்கிரன் பாதகாதிபதியாக இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால எதிரிகளையும் வசமாக்கக்கூடிய வார்த்தை பிரயோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் சண்டைகள்லாம் குறையறதுக்கு உண்டான நேரம். நல்ல வார்த்தைகளை பேசி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வார்த்தைகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த 11ஆம் வீட்டு அதிபதினாலே அவர் மரியாதையை கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கு அவர் கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம். ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கிறனால கேதுவோடு இணையிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுத்துவார். பார்க்குறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கடகராசிக்காரனா நீ ஆன்மீகம் ரொம்ப பேசுவியே அப்படிம்பாங்க. கடைசியாக நீங்கள் புலம்பி இருப்பீங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஃபிலசாபிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனாலேயே உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் துறையினருக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா, மெடிக்கல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வாங்கி விற்கிறவர், மெடிக்கல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறவர், இல்லை மெடிக்கல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவர் இருந்தால் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டென்டல் டாக்டர்ஸ், அதே மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய நர்சஸ், அவங்களுக்கு நான் துறை ரீதியாக சொல்கிறேன். இதில் கடகராசியில் இல்லாதவங்களுக்கும் நல்லது நடக்கும். கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு சில சங்கடங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி பலன் இப்போ நேரம் நல்லா இருக்குதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தும். 4ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர் யாரோ ஒருத்தர் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான காரணியாக இருப்பார். அவர் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியம் ஏற்படும். வார்த்தைகளில் இனிமை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த சினி ஃபீல்டில் பாட்டு பாடுறவராக இருக்கலாம், இல்லை வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை நியூஸ் ரீடராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேச்சு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய தொண்டை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தொண்டையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துன்னா இப்போ அந்த இன்ஃபெக்ஷன்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் செப்டம்பர் மாதம் முடிஞ்சு அக்டோபர் 10 தேதிக்கு வரும்போது அந்த சுக்கிர பயிற்சி, அடுத்த சுக்கிர பயிற்சி வரும்போது தொண்டையில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது செப்டம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் தொண்டை சார்ந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். இந்த காலகட்டத்துக்கான இந்த 25 நாளுக்கான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துர்க்கை வழிபாடு, ஏதாவது ஒரு துர்க்கை, எந்த துர்க்கையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா இந்த சுக்கிரன் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால, கேதுவோடு சேருகின்ற சுக்கிரனுக்கு துர்க்கையை வழிபடுவதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை அமைத்து கொடுக்கும் சூழ்நிலை இந்த சுக்கிரனுக்கு ஏற்படும். ஸோ சுக்கிர பயிற்சி உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு சுகத்தை மட்டுமல்லாமல், சந்தோஷத்தை மட்டுமல்லாமல், அனுகூலமான பலன்கள், அதாவது சுக குறைவிலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோட் சொல்லியிருக்கோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள், சுக்கிர பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல், செவ்வாய் பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல், இந்த கிரகங்களுடைய கூட்டு பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான சுகத்தையும் சந்தோஷத்தையும் அந்த சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்
எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.